ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டெய்லரிங். ஜானகிக்கு அந்த கொக்கி எதுக்கு கோக்குறோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக நீங்கள் வந்து கொக்கியை வந்து நூல் போட்டு நார்மலாக தைச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்போ வேணாலும் பிரிஞ்சுக்கும். டக்குன்னு அவுக்கும் போது டக்குன்னு அந்த மேலே இருக்கிறது மட்டும் கலண்டுக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இதில் வந்து கொக்கியை வந்து கோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ளவுஸை விட்டு நவுறாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா, கோக்குறோம்ல, கொக்கி கோக்கும் போதே அந்த 2 வளையம் இருக்குல்ல, அந்த 2 வளையத்தை வந்து கொஞ்சமாக விலக்கி விட்டு வைக்கணும். சரிக்கா. கொஞ்சமாக விளக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து மேலே கீழே ஏறி இறங்காது அந்த கொக்கி. இதை விட்டு வெளியிலே வராது. இப்போ இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து கொக்கியை வந்து கொஞ்சம் உள்ளே போகிறதுக்காக நான் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன் ஓட்டையை. இப்போ இதை உள்ளே விட்டோம் அப்படின்னாக்கா இது கரெக்டாக போய் செட் ஆகிடும். இது மேலே கீழே ஏறி இறங்குது பாருங்களேன், அதை கொஞ்சம் அப்படி நவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு துணியை விட்டு வெளியில் வராது. தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜானகிக்கா ஓகே தானே இப்படி போடுறது? சரிக்கா. அதே மாதிரியே பண்ணிடுங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அதே மாதிரியே பண்ணிடுங்க. கொக்கியை விலக்கி விட்டு உள்ளுக்குள்ளார வைக்கிற மாதிரி வச்சா தான் அது வந்து ப்ளவுஸ்லேருந்து வெளியில் வராது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கொக்கி அவுந்துருதுன்ட்டு வரும் ஒவ்வொரு சமயம். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கொக்கியை கொஞ்சம் விலக்கி விட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.